பொலிவுடன் மார்னிங் நியூஸ். வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம்பிரியா. காஞ்சிபுரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் வேட்பாளரான முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான வி சோமசுந்தரம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் சூடு பிடித்து வரும் நிலையில் தமிழகம் முழுவதும் அனைத்து கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் அதிமுக வேட்பாளர் வி சோமசுந்தரம் அவர்கள் காஞ்சிபுரத்தை அடுத்த பிள்ளையார்பாளையம் பகுதியில் 11வது வார்டு ஒன்றிய கவுன்சிலர் குட்டி என்கின்ற சண்முகானந்தம் ஏற்பாட்டில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் நாட்டுப்புற கலைஞர்களின் நிகழ்ச்சிகளோடு சிலம்பாட்டம், கட்டை கூத்து, புலியாட்டம், நமது பாரம்பரிய கலைகளோடு சென்று வீடு வீடாக சென்று வீதி வீதியாக சென்று முன்னாள் அமைச்சரும் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் அவர்கள் வாக்கு சேகரித்தார். முன்னாள் அமைச்சருக்கு வீதிகள் தோறும் பட்டாசு வெடித்து ஆரத்தி எடுத்தும் சால்வை அணிவித்தும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் அனைவரும் வியக்கும் வண்ணம் எடப்பாடியார் அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகளில் பிரிட்ஜ், சிலிண்டர், ஸ்கூட்டர் உள்ளிட்ட சிலவற்றை பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தி வாக்குகளை சேகரித்தனர். இந்த வாக்கு சேகரிப்பில் பாஜக மூத்த தலைவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி, புரட்சி பாரதம், ஐஜேகே கட்சியினர் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.